இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்கு. ஆனா இன்னொரு பேக் ஃபுல்லாவும் பணம் இருக்கணும்டா. பணத்தை காணோம். அப்படின்னா இப்ப சொல்லுங்கப்பா, அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? டேய், நான் எதுக்குடா எடுக்க போறேன்? அதுவும் இல்லாம அவ்வளவு பணம் எனக்கு எதுக்குடா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட நீங்க பீரோ சாவி கேட்டீங்க? ஏய், ஏன்டி இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுற? நீ எப்படி எனக்கு சாவி கொடுத்த? அம்மா, நான் 10th படிக்கும் போது அப்பாக்கு தெரிஞ்ச குமாரி ஆண்டி கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அது டேய், நீங்க 2 பேரும் வெளியில போங்க. டேய் டேய், வேணாம்டா. டேய், என்ன தனியா விட்டு போவாதடா. ஐயோ, இவன் இப்படி பாக்குறா. அடிச்சு துவம்சம் பண்ணிருவாளா? மாட்டின. ஏய், ஏண்டி கதவு பூட்டுற? நிஜமா மாமா இப்படிப்பட்ட ஆளுன்னா என்னால சுத்தமா நம்ப முடியலங்க. நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, அவர் இப்படிதான். அது மட்டுமா, எங்க அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஐயோ. ஏய், இல்லடி, நான் சொல்றத கேளுடி. உண்மையை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? எத்தனை நாளா இது நடக்குது? எது? அந்த பணத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? சொல்லுங்க. ஏண்டி என்னடி பேசுற? என் மூஞ்சிக்கெல்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்கடி. என்ன நம்பு. ஐயோ, ஏன் இப்படி அடிக்கிறா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, என்ன விட்டுரு. ஆளை விடுறா சாமி. யார்? ஐயோ, நில்லுடா, நில்லு. போ போ. எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். மறுபடியும் நீ இந்த வீட்டு பக்கம் வந்த, அந்த பண பேக்கோட தான் திரும்ப வரணும். அப்பாடா, அம்மாவும் நம்பிட்டாங்க, இந்துவும் நம்பிட்டா. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. சின்ன வயசுல இருந்து எங்களை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்ட என்னோட தாய் மாமா தான் சரத் சந்திரா. அப்படிப்பட்ட மாமாவை நான் ஏன் கொல்ல நினைக்கணும் மேடம்? அப்போ அன்னைக்கு நைட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீ எதுக்கு போன? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ இதே கேள்விதான் கேட்டீங்க மேடம். அப்போ நான் எதுவும் சொல்லல. நான் எதுக்கு சொல்லலன்னா, நடந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் தான். இருந்தாலும் நான் சொல்லாமலே நீங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே மேடம். உண்மைதான் மேடம். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என் அப்பாவை அடிச்சாருங்கிறதுனால கொல்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. அதே கோவத்தோட தான் மாமாவை பாக்குறதுக்கு அன்னைக்கு நைட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். எல்லாரும் முன்னாடியும் அப்பாவை போட்டு அப்படி அடிச்சதுக்கு எனக்கு அழுக வருது மாமா. பொம்பளை மாதிரி என் முன்னாடி அழாதடா. என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னை எல்லாரும் முன்னாடி போட்டு அடிங்க, நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன் மாமா. ஆனா எங்க அப்பாவை அந்த மாதிரி சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா. என்னதான் எங்க அப்பா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் உங்க முன்னாடி அவ்வளவு கேவலமா இருக்கணுமா? இல்ல இப்படி வீட்டோட இருக்கிறது எங்க அப்பாக்கு விருப்பம் நினைக்கிறீங்களா? விருப்பம் இல்லாம வேற என்னடா பண்ணுவான்? நேரா போய் பெரியமா வீட்டுல இருப்பாரு. கையில கால்ல விழுந்தா அண்ணனும் ஒரு கட்டத்துல அப்பாவை ஏத்துப்பாரு. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவமானம், திருடங்கிற பழி, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்பாவோட மனசு எப்பவும் அங்கதான் இருக்கும். ஆனா உங்களுக்காக, உங்க கௌரவ மரியாதைக்காக இந்த வீட்ல இருந்துட்டு இருக்காரு. பேசி முடிச்சிட்டியா? உபன்யாசம் முடிஞ்சிருச்சுல, அப்ப இங்க இருந்து கிளம்பி போ. என்ன மாமா நீங்க? எங்க அப்பா ஒண்ணு சும்மா இல்ல மாமா. ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுறாரு. அத நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஒரு நாள் கூட அவர் எதிர்பார்க்கல. அதையும் தாண்டி எங்க அப்பாவை உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வெளியில போன்னு சொல்லிடுங்க. வெளியில போய் எங்களால வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க. அத சொல்லிட்டு போகதான் வந்த மாமா. ஆமா,
எனக்கு தெரிஞ்ச இந்நேரத்துக்கு அந்த கோல்ட் ஸ்டோரேஜ ஓபன் பண்ணிருப்பாங்கல்ல. பூமி செத்து போயிட்டான்னு போன் எதுவுமே வரலையே. போன் வராதுமா. தைரியத்தை கூடவே வச்சுக்கிட்டு அந்த பூமி வந்துட்டு இருக்கா பாரு. என்ன அபூர்வா, சாக வேண்டியவங்க உன்னோட சாவை தேடி வந்த மாதிரி ஏன் இப்படி ஷாக் ஆகுற? நீ என்ன பேசுற? நான் ஏன்டா ஷாக் ஆக போறேன்? இந்த அபூர்வாவை பார்த்துதான் மத்தவங்க ஷாக் ஆகணுமே தவிர இந்த அபூர்வா யார பார்த்து ஷாக் ஆக மாட்டா. ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா. தனியா பேசணும்னு என் பொண்ணை கூட்டிட்டு போய் கொல்ல போறியாப்பா? சீ 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 சீ. நீங்க சொல்ல வந்த ஐடியாஸ், கொல்லணும்ன்ற யோசனையெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் வராது. ஏன் அபூர்வா, நீயே வரியா இல்லனா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவா? என்னடா அவளை காப்பாத்திட்டோன்னு பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் கொடுக்கறியா? இன்னைக்கு வேணா நீ காப்பாத்திருக்கலாம், நாளைக்கு காப்பாத்த முடியுமா? நாளைக்கு முடிஞ்சா அதுக்கு அடுத்த நாள் முடியுமா உன்னால? என்னைக்கு இருந்தாலும் நான் அவளை கொல்லாம விட மாட்டேன்டா. இதுதான், இத சொல்லதான் கூட்டிட்டு வந்தேன். கோல்ட்ரன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அபூர்வா. குறைஞ்சபட்சம் நீ அவளை டச் கூட பண்ணக்கூடாது. ஆர்டர் போடுறியாடா நீ? உன்னோட ஆர்டரை நான் கடைப்பிடிப்பேன்னு நினைச்சிட்டியா? கடைப்பிடிச்சுதான் ஆகணும். என்னடா, எதுக்குடா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்? You see, a very underconfident person. But எனக்கு இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் உன் பொண்ணு நட்சத்திரா தான் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு தெரியுமா? தெரியுமா? வெயிட். இன்னைக்கு நைட் என் மம்மி பூமிய கொன்னுடுவாங்க. பூமியை நீ கொல்றதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும் அபூர்வா. பூமிக்கு யாருனாலையாவது இல்லனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகாவது ஒரு சின்ன ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பா அபூர்வா. இந்த வீடியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும், நீ கம்பி எண்ணிக்கிட்டு இருப்ப.